கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது சாத்தியமா என்பதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த கருத்து என்ன? நியூஸ் 18 கிடைத்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வெறும்னா ஒரு இடத்துல உட்காந்து நாங்கள் பண்ணலாத ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு குழு 15 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முழுவதும் சென்றது. அங்கே இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் போய் யாரை உட்காந்து பேசுனாங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர் எல்லாத்தையும் உட்காந்து அவங்களோட கருத்துக்களை வாங்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அதனால தான் சொன்னேன், ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கு மிக விரைவாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ரிலீஸ் பண்ணாமல் நம்ம என்ன ஸ்டடி பண்ணியிருக்கிறோம், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இனிமே கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படிங்கிறது முக்கிய அம்சமாக இருக்குது. முதலமைச்சரும் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கார். அது சாத்தியமா? கொண்டு வர வேண்டும். எப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்றைக்கி நல்ல நல்ல ஒரு தீர்ப்புகளை மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றதோ, ஏன்னா எதுவுமே நம்ம இல்லாத நம்ம கேட்கல, எது தேவைங்கிறத நம்ம தான் கேட்கணும். நீதிமன்றம் ரொம்ப அழகான ஒரு தீர்ப்புகள் இன்றைக்கி வழங்கி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதுவும் சாத்தியப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.